ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தினம் கூறும் கெட்டி மேளம் எங்கும் கேட்கணும். நீங்களாம் இதுக்கு நடிக்க வர அப்படிதான் they will see. That's how they will treat everybody. இங்க போனா நீங்க சீரியல் நடிக்கிறீங்க, நீங்க படத்துல நடிக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன நினைப்பீங்க, என்ன சொல்லுவீங்க? அது வந்து சினி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எமோஷனலாக என்னைக்காச்சும் ஷேர் பண்ணதுண்டா? அந்த மாதிரி கான்வர்சேஷன் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய புலம்புவேன். அப்பா வந்து அதுக்கு இப்போ வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, அதே தாங்க சொல்றாரு. இப்போ கூட நான் ஒர்க் பண்றது அப்பாக்கு பிடிக்கல, நீ எப்போ விட போற நடிக்கிறத. நிறைய பேர் ஷைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே டிவில இருந்து வந்தவங்க தானே. சிவகார்த்திகேயன் சாரா இருக்கட்டும். டெலிவிகிரி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, அருவி, பூவே உனக்காக இந்த மாதிரி தொடர்களை நீங்க பார்த்த ஜோவிதா அவர்கள், நடிகை மற்றும் சிங்கர்னு கூட சொல்லலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஹவ் இஸ் லைஃப் சோ ஃபார்? கோயிங் குட். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தான் அருவி முடிஞ்சது 2 months பேக். நான் வந்து பை காட்ஸ் கிரேஸ் ஜி தமிழில் ஒரு புது ப்ராஜெக்டில் கமிட் ஆயிருக்கேன். நியூ ப்ராஜெக்ட். ஐ திங்க் பை நெக்ஸ்ட் மந்த் எண்ட் போல லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யா, தட்ஸ் கோயிங் ஆன். ஓகே. ஸோ உங்களுடைய புது ப்ராஜெக்ட் உள்ள டைவன் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நாங்கள் இன்னும் அருவியிலேருந்தே வெளில வரல அப்படின்னு கூட சொல்லலாம். அருவியினுடைய க்ளோஷர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட நிறைய பேர் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டெல் அஸ் அபவுட் தி ப்ராஜெக்ட். ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்வேன். போத் மென்டலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நடிப்புன்றது வந்து நம்ம சும்மா ஃபோன் முன்னாடி நடிக்கிறதுன்றது வேற, கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற. இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். மைன்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது மட்டும் இல்லாமல் கேமரா முன்னாடி நடிக்கிறதுன்றது இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட மூவ் பண்ண, நிறைய பேரோட பழகுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இன்னும் என்ன சொல்கிறது, நிறைய அடிப்பட்டு அதெல்லாம் பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ யா, மென்டலி இப்போ நல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கேன், இன்னும் மெச்சூர்ட் ஆயிருக்கேன்னு சொல்வேன். திங்க் ஒரு ஹோல்சம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய கெரியர்ல ஐ திங்க் வெரி ஸ்டார்ட்லேயே நீங்க அம்பிகா மேமோட ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைச்சது. டெல் அஸ் அபவுட் தட். எப்படி இருந்தது, என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க அவங்கள்ட்ட இருந்து? டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அம்பிகா மேம் வந்து ஐ பீன் அ வெரி பிக் ஃபேன். ஸோ அவங்களோட ஒர்க், அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹவு டு புட் ப்ராப்பர் மேக்கப்லேருந்து நடிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம். ஸோ யா, இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். பியூட்டிஃபுல். இன்னைக்கு ஜோவிதா அவர்களை பார்க்கும்போது அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தா கூட ஐ திங்க் சம்வேர் ஆர் தி அதர் ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி எங்களால நிறையவே பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய உழைப்பு போட்டுட்டு இருக்கீங்க. பட் இஸ் தேர் எனி ப்ரெஷர் தட் யூ ஹேவ்? அப்பா ஆல்ரெடி இருக்காங்க, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்கும் போது அந்த பெஞ்ச் மார்க் நம்ம பிடிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. அப்பா வந்து ஃபீல் இருக்காருன்றதுக்காக நம்மளும் வந்து அப்பாவோட லெவலுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை பெருசா மேலே வரணும் அப்படின்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் கீப் டூயிங் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். எனக்குன்னு வரது ஒரு நாள் எனக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ வாட் எவர் கம்ஸ் டு மீ ஐ கீப் டூயிங் இட். இப்போ அப்பா வந்து ஃபிலிமில் தான் நடிச்சிருக்காரு, ஒன்லி சினிமா. நான் வந்து சினிமாவில் மட்டும் தான் நான் நடிப்பேன், இல்லை நான் ஹீரோயினாக மட்டும் தான் நடிப்பேன். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். வாட் எவர் கம்ஸ் டு மீ ஐ டேக் இட் அப், அவ்வளோதான். ஓகே. பட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் யா, போகும்போதெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஏன் சீரியல் நடிக்கிறீங்க, நீங்கள் படத்தில் நடிக்கலாமே. அது எல்லாரும் கேட்குற கேள்விதான். நீங்களும் கண்டிப்பாக அது மைண்டில் வச்சுருவீங்க. அது வந்து இட்ஸ் லைக் அ ரெகுலர் கொஸ்டின். எங்கே போனாலும் நீங்கள் சீரியல் நடிக்கிறீங்க, நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன நினைப்பீங்க, என்ன சொல்லுவீங்க? அது வந்து என்ன பதில் சொல்ல முடியும் நம்மனால? எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட் டைம் இருக்குல்ல. இட்ஸ் நாட் தட் நோபடி இஸ் ட்ரைங், ஆல் ஆஃப் அஸ் ஆர் ட்ரைங். சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹவு டு சே, ஓகே, ஒரே லைனில் சொல்லணும்னா டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நிறைய, ஐ மீன் ஐ டோன்ட் மீன் எவ்ரிபடி, சில டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து திறமையை மட்டும் பார்த்து வேற எதுவும் எதிர்பார்க்காம வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கொடுத்தா கண்டிப்பாக இங்கே நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் வந்து மேலே வரலாம். ஒரே லைனில் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ பார்க்குறவங்ககிட்டயும் ஓகே, கரெக்ட் டைம் வரும்போது வரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கேட்குற எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுறேன், கரெக்டான டைரக்டர், கரெக்டான ப்ரொடியூசர் என்கிட்டேருந்து வேறு எதுவுமே எதிர்பார்க்காம திறமையை மட்டும் பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்தா கண்டிப்பாக
வருவேன். அதுவும் வந்து நான் பெருசா ஷைன் பண்ணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. சின்ஸ் அப்பா வந்து ஃபிலிம் லைன்ல இருந்திருக்காரு. ஏதாவது ஒரு படத்துலயாவது நடிக்கணும் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் வெரி பிக் பக்கெட் லிஸ்டிக். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துல நடிச்சா போதும். அண்ட் நாட் லைக் லீடா தான் ஹீரோயினா, நோ, எனி ஸ்மால் ரோல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமா அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம் அஃப்கோர்ஸ் ஃபார் எனி ஆக்டர், ரைட்? டெலிவிஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்து சில்வர் ஸ்கிரீனுக்கு போகணுன்றது இட் வில் பி த வெரி பிக் ட்ரீம். ஸோ இட்ஸ் லைக் தட் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ ஜஸ்ட் ஹோப்பிங். பர்சனலி ஜோவிதாட்ட இந்த கேள்வியை நான் கேட்குறேன். சினிமாவாக இருக்கட்டும் இல்லை மீடியாவாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி டிமாண்டிங் ப்ரொஃபஷன். ஐ திங்க் நம்மளுடைய திறமை இல்லை நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது இல்லை நடிக்கிறது இல்லை பாடுறது இதெல்லாம் தாண்டி பர்சனல் எவல்யூஷன் அப்படிங்கிறது டைம் டு டைம் நிறைய டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவால்வ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். நீங்கள் சினிமாக்குள்ளே இல்லை மீடியாக்குள்ளே வரும்போது எந்த ஒரு மைண்ட் செட்டோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அந்த டைமில் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா? அண்ட் ஹவு டிட் யூ ஃபேஸ் ஆல் ஆஃப் இட்? கண்டிப்பாக நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன். டு பி வெரி ஃப்ராங்க், இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன ஆக்டரோட பொண்ணு, நீங்கள் ஈஸியாக வந்துடலாம், நீங்கள் என்ன ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னும் கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் லைஃப்பில், அதெல்லாம் இட்ஸ் அட்டர் நான்சென்ஸ். அப்படி நினைக்கிறதுலாம் வந்து கம்ப்ளீட் நான்சென்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இங்கே நெப்போட்டிசம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எல்லா ஃபீல்ட்லையும் ஒர்க் ஆகும். பட் இங்கே என்ன நெப்போட்டிசம் வந்து, சாரி நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே நீங்கள் பெரிய ஆக்டரோட பொண்ணாக இருந்தால் இல்லை பெரிய டைரக்டரோட பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த நெப்போட்டிசம் ஒர்க் ஆகும். இல்லை முன்னாடி எங்கள் அப்பா ஒரு பெரிய ஆக்டர், இப்போது அவ்வளோவா இல்லை அப்படின்னா வந்து அதெல்லாம் இங்கே எடுப்படாது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒன்லி இஃப் யூர் அ வெரி பிக் டைரக்டர்ஸ் வாரிசு, இல்லைனா வந்துட்டு பெரிய ஆக்டரோட வாரிசு, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே நெப்போட்டிசம் ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்களாம் இதுக்கு நடிக்க வர அப்படி தான் they will see. That's how they will treat everybody. Okay. So just like I told you, இங்க திறமையை மட்டும் இங்க நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. Of course there are good directors and producers, நான் எல்லாரையுமே குறை சொல்ல. பட் அந்த மாதிரி ஜென்யூனான டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. I hope to see them soon. Okay. Talk about your serial also. இந்த சீரியல் பயணம் பொறுத்த அளவுக்கு இட்ஸ் a huge commitment. ஏன்னா அது ஒரு மாசம் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்டா பண்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். For years and years கமிட்டடாக ஒரே ப்ராஜெக்டாக அந்த ஈடுபாடோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஸோ நீங்க சீரியல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல நீங்க ரொம்ப கெயின் பண்ண ஒரு விஷயம், அந்த சேம் டைம் சீரியலால சில வாய்ப்புகள் விட்டேன், இல்லை சில விஷயங்கள் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது. சீரியலால எந்த வாய்ப்புகளும் விட்டேன்லாம் நான் சொல்லவே முடியாது. சீரியல் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் வந்து அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், சீரியல் ஆக்டரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில மூவிஸ்க்கெலாம் நான் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். சில பேர்லாம் வந்து ஓ சீரியல் ஆக்டரா, அது ஏன் சீரியல் ஆக்டர்? இப்போ இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கெட்டிங் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிக்டாக் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, அதுவும் ஓகே, அதுவும் ஒரு திறமை தான், அப்ரிஷியேட் தட். பட் டிக்டாக் மூலமா வரவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை இருக்கு, அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் சீரியல்ன்றது வந்து அதுவும் ஒரு படம் மாதிரி தானேங்க. We are working in front of so many cameras, so many artists. So how do you say that? சீரியல்ல நடிக்கிறது படமோ சீரியலோ எந்த வகையிலயும் குறைஞ்சதே கிடையாது. You are also doing serial, so you will know. ஸோ அது வந்து எனக்கு ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ எந்த டேரக்டரும் அப்படி ஏன் இப்போ நிறைய பேர் ஷைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே டிவிலேருந்து வந்தவங்க தானே. சிவகார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஷாருக் கான் சார் யாரு, அவரும் டெலிவிஷன்லேருந்து தான் வந்தார். வாணி போஜன் அவர். எக்ஸாக்ட்லி, யா. ஸோ டிவி எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது. சேம் திங் வித் ட்ராமா ஆல்சோ. ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப திறமையானவங்க. இப்போ சினிமாலலாம் வந்துட்டு லாங்குவேஜ் தெரியலனா கூட நீங்கள் நடிக்கலாம், திறமை இல்லைனா கூட நீங்கள் நடிக்கலாம். டு பி ஃப்ராங்க், இன் டுடேஸ் ஜெனரேஷன் எனிபடி கேன் ஆக்ட். பட் அந்த டைமில் இருந்தவங்கலாம் அப்படி கிடையாது. ட்ராமா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சீரியல்லாம் இட்ஸ் அ வெரி பிக் ப்ராக்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 10 சீன் நம்ம நடிக்கிறோம். லிட்ரலி சினிமாலலாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சீன் தானே எடுப்பாங்க சொல்லுங்க, மேக்ஸிமம் ஒரு சீன் 2 சீன் அவ்வளோதான். பட் சீரியல்ஸ் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 10 சீன் சலிக்காம நடிக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். காலை 7 மணிக்கு போனால் 10:30 மணி 11 o'clock வரைக்கும் we have to keep continuously working. ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணுவோம் நடிப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. we are moving with so many people, working with so many artists. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸில். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸை விட சீரியலில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஃபிலிம்ஸில் போய் நடித்தாலும் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு நடிப்பேன். பிகாஸ் தட் கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு சீரியல் தான் கொடுத்தது. இப்போ நம்ம சீரியல் அப்படிங்கும்போது 15 days ஒரு 14 days ஒரு லீடாக நடிக்கும் போது ஐ திங்க் மோர் தேன் 15 days ஒரு கமிட்மெண்ட் per month இருக்கும். அப்படிங்கும்போது பர்சனல் அக்கேஷன்ஸ், வீட்டில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவிட்டிஸ் இதெல்லாம் கலந்துக்க முடியாமல் சில தருணங்கள் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணது ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒர்க் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். ஒர்க் பிளேஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க,
மாட்டீங்க ஃபார் த பாஸ்ட் 3-4 இயர்ஸ் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் பூவே உனக்காகலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட பர்த்டேஸ் ஃபுல்லாக செட்டில் தான் நான் கொண்டாடி இருக்கேன். ரைட். ஸோ எனக்குமே வந்து நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் ஒர்க் பண்ணக்கூடாது இல்லை பர்த்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. எஸ் லைக் தட். பட் கிறிஸ்மஸ் சீசன்ல மட்டும் சம்டைம்ஸ் நான் லீவ் கேட்பேன், 2 நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பிகாஸ் அதுவும் ஃபேமிலி ப்ரெஷர்னால எனக்கு பெருசா உடன்பாடல. பட் அம்மா இஸ் அன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின், ஸோ வீட்டில் தான் இருக்கணும், நோ கோயிங் ஃபார் ஒர்க் அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ச்சுக்கெலாம் நிறைய போவோம். ஸோ அன்னைக்கு மட்டும் முன்னாடியே லீவ் கேட்டுருவேன். ரைட், சூப்பர். ஸோ இப்போ உங்களுடைய புது ப்ராஜெக்ட் பத்தி சொல்லலாம். ஜீ தமிழ்ல சைன் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் உங்களுடைய டெபியூ வந்து வாஸ் வித் சன் டிவி அண்ட் அதுக்கப்புறம் லீடாக பண்ணதும் சன் டிவி. ஸோ அடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட் சன்ல தான் வரும் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கும் போது ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் ஜீல பண்றீங்க. ஸோ ஹவ் டிட் இட் ஹேப்பன்? நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஆஃப்டர் அருவி வந்து 2 months ஐ வாஸ் ஃப்ரீ ஒன்லி. அது சன் டிவிலையும் சில ப்ராஜெக்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோவா வந்து சரியா கிளிக் ஆகலை எதுவுமே. ஜீ தமிழ்ல வந்து பை காட்ஸ் கிரேஸ் இப்போ எனக்கு எப்படி என் விஷயத்துல எனக்கு எப்படி லக் கிடைக்கும்னா, பிகினிங்கே எடுத்தோன்னே என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்க எந்த ப்ராஜெக்ட்லயும். பிகினிங் தே ஒன்ட் செலக்ட் மீ. உங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யா டெஃபினெட்லி. ஆனா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எப்படியோ என்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகினிங் இட்ஸ் தே ஒன்ட் செலக்ட் மீ. ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் வச்சு நிறைய வேற ஸ்டேட்ல இருந்துலாம் கொண்டு வருவாங்க பீப்புள். அவங்க கிட்டலாம் ஆடிஷன் பண்ணிட்டு கடைசியில எதுவுமே செட் ஆகல. சரி வேற வழி இல்லப்பா, ஜோவிட்டாவே கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஹவ் ஐ காட் அருவி. யூ won't believe, எனக்கு முன்னாடி 2-3 ஹீரோயின்ஸ் வந்து வச்சு போய் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அருவி லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்தது. அண்ட் இன்னொரு லக்கு என் விஷயத்துல பெரிய லக் என்னன்னா, நான் போய் கமிட் ஆன உடனே டக்குன்னு டெலிகாஸ்டும் ஆயிடும். அது எனக்கும் இன்னும் ப்ரெஷர் ஆகும். ஏன்னா காஸ்டியூம்ஸ் என் கையில் எதுவுமே இருக்காது. லாஸ்ட் மினிட்ல போய் நான் ஷாப்பிங்லாம் பண்ணணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு எப்படியாவது எனக்கு ஏதாவது வந்துரும்ன்றது வந்து தட் லக் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அவுட். ஈவன் பூவே உனக்காக என் கேரக்டர்ல நிறைய பேர் மாறி ஷூட்டிங் போய் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாமல் லேட்டர் ஆன் லாஸ்ட் ஆப்ஷனாக தே கேம் டு மீ அண்ட் டக்குன்னு கிளிக் ஆகி உடனே டெலிகாஸ்ட் போயிடும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஜீலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். டக்குன்னு போனேன். ஐ காட் இட். இப்போ பெருசா அந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் ரிவீல் பண்ணக்கூடாது சின்ஸ் இட்ஸ் நியூ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் கேரக்டராக, அதாவது இப்போ நீங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் வந்து எப்படி எதிர்பார்க்கலாங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் அட்லீஸ்ட் கொடுத்தீங்கன்னா யா. ஸோ பூவே உனக்காக அண்ட் அருவியில வந்து என்னோட ரியல் கேரக்டர் மாதிரி தான், துரு ஹாப்பி கேர்ள் அப்படிதான் எப்பவுமே எனக்கு வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதுல வந்து லிட்டரலி அ வெரி மெச்சூர்ட் கேரக்டர் இந்த சீரியல்ல நீங்க பாப்பீங்க. ஸோ இட்ஸ் லைக் மோர் லைக் அந்த சின்ன பொண்ணு ஜோவிட்டா, அந்த துரு கேர்ள் எல்லாம் வந்துட்டு இந்த கேரக்டர்ல பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் மெச்சூர்ட் கேரக்டர். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ரைட். அதே மாதிரி நான் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது பிஃபோர் தி இன்டர்வியூ ஐ காட் டு நோ நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், இல்லை யூடியூப் வெப் சீரிஸ் இங்கே எங்கேயுமே உங்களை வந்து பெருசாக பார்க்க முடியல. அது உங்களுடைய கான்ஷியஸ் டெசிஷனா? பிகாஸ் இப்போ நம்ம ஒரு சீரியல் பண்ணுறோம் அப்படின்னா சைமல்டேனியஸாக ஒரு 2-3 யூடியூப் சீரீஸில் வருது, ஸ்கெட்ச் வீடியோஸில் வருது, இது எல்லாருமே தொடர்ச்சியாக ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஜோவிதா அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இஸ் தட் யுவர் கான்ஷியஸ் டெசிஷன் ஆர் ஹவு டு யூ ஸ்கேல் இட்? இட்ஸ் நாட் மை கான்ஷியஸ் டெசிஷன். அது என்ன சொல்றது, I didn't get any proper project offers for me in தான் ஃப்ராங்கா நான் சொல்றேன். கண்டென்ட்மென்ட்டோட எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்ச கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கரெக்டா வரல. அதனால தான் நான் எதுவுமே ஐ டென்ட் டேக் அப். மற்றபடி ஐ எம் ரெடி டு டூ எனிதிங். உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் அப்பா வந்து ப்ரொஃபஷனலா நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்லயும் பேச போறோம். பட் பர்சனலாக ஜோபிதா அவர்கள் இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஷீ இஸ் கமிங் அப் வித் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நிறைய மக்கள் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்பாட்ட முதல் முறையாக நீங்க ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லும் போது அது என்ன சொன்னாருங்கிறத விகடன் பேட்டியில ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கு, என்ன சொல்றாரு? வாட் இஸ் தி பாண்ட் தட் யூ ஷேர் வித் யுவர் ஃபாதர்? இப்போ வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, அதே தாங்க சொல்றாரு. இப்போ கூட நான் வர்க் பண்றது அப்பாக்கு பிடிக்கல, நீ எப்போ விட போற நடிக்கிறத. This is what he'll say. He doesn't like me working. Okay. பட் என்னன்னா என்னோட விருப்பத்தை மீறி அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. He won't force me, எனக்கு இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ண, அவள் தான். இப்போ விட்டுட்டார், சரி பண்ணி தொலை அப்படின்னு விட்டுட்டாரு. லைக் தட். ஓகே. அப்போ நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. நீங்க போன பீரியட்ல சொன்ன மாதிரி நிறைய கஷ்டங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு அவருடைய கெரியர் பாத்துல. ஸோ அவரோட கெரியர்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்னா என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. நான் ஆக்சுவலா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அப்பா அஃப்கோர்ஸ் அப்பாவோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய அவமானங்கள், ரிஜெக்ஷன்ஸ், அதெல்லாம் சொல்லும்போது நம்ம கேட்போம். பட் நம்ம அதை அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு அதோட ரியல்
பெயின் என்னன்னு தெரியும், அதோட ஃபீல் என்னன்னு தெரியும். ஸோ முன்னாடியே சொல்வார், இண்டஸ்ட்ரிலாம் வந்து உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஐ பீன் brought up in ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ். எஸ், ஒரு கோல்டன் கேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போனாலும் அப்பா அம்மாவோட தான் போவேன், இன்னும் அம்மாவோட போவேன் இல்லை அப்பாவோட போவேன். காலேஜ் விட்டால் வீடு, வீடை விட்டால் காலேஜ். திஸ் இஸ் ஹவ் ஐ பீன் brought up. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ வெரி பிக் வேர்ல்ட். ஸோ அங்கே போயிட்டு வந்து உன்னாலலாம் சர்வைவ் பண்ண முடியாதுன்னு அடிக்கடி சொல்வார். பட் அதையும் மீறி என் விருப்பத்துக்காக அவர் விட்டார். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி நிறைய இருந்தது. ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ வந்து 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் டவுன் த லைன் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய அடிபட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் சிந்திப்பீங்க, நிறைய உள்ள தாட்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தருணங்கள் அப்பாட்ட போய் உட்காந்து பேசினதுண்டா? அப்போ புரியல, இப்போ புரியுதுப்பா அப்படிங்கிறத எமோஷனலாக என்னைக்காச்சும் ஷேர் பண்ணதுண்டா? அந்த மாதிரி கான்வர்சேஷன் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய புலம்புவேன். ஆனால் அப்பா வந்து அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். சொன்னேன், நீ கேட்கல. பட் ஆனால் ஒரே அட்வைஸ் என்னன்னா, நம்ம எவ்வளோக்கோ நம்ம அவமானப்படுறோமோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டே இருப்போம் அப்படின்றது வந்து அப்பாவோட நம்பிக்கை. எனக்கும் இப்போ அதில் நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ இட்ஸ் லைக் தட். த மூவி கெட் ஹர்ட், கெட் ஸ்டாம்ப், அது எல்லாமே தாண்டி நம்ம எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு. எனக்கு வந்து பர்சனலாக நான் அனுபவித்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க, மரியாதை குறைவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உண்மை. ஐம் நாட் மேக்கிங் எனிதிங் அப். ஸோ இவ்வளோ தாண்டி வரும்போது எனக்குள்ளே அது நிறைய கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் தேர் வர் டேஸ் வேர் ஐ டவுட்டட் மை செல்ஃப் இவ்வளோ கோ த்ரூ பண்ணும்போது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசு சொல்லலாம், நோ யூ கேன் டூ திஸ். என்ன இப்படி சொல்கிறீங்களா, நான் வந்து காட்டுறேன், நான் வந்து காமிப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல. அது கண்டிப்பாக நான் அவங்களுக்குலாம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். யார் என்னை இன்சல்ட் பண்ணாங்களோ, என்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு லைஃப் எப்போவுமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கணுன்ற வெறி நமக்கு வராது. எப்படியாவது மேலே வரணுன்ற வெறி வந்து நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது தோணும். இப்போ எவ்ரி திங் கோ ஸ்மூத்லி அந்த ஃபீலே உங்களுக்கு வராது. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் ஐ ஹவ் கான் த்ரூ. ஸோ நீங்கள் ஒரு சூப்பரான சிங்கர்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஃபியூ லைன்ஸ் ஃபார் அஸ். பேரு தினம் கூறும் கோயிலானே நீ பார்க்க புதுமான ஸ்டைலானே பாக்கெட்டு ஓ ஹீரோ பேனானே மனசோரோ உன்னோட ஃபேனானே கொஞ்சம் பார்க்கணும், கைகள் கோர்க்கணும், ஜோடி சேர்ந்து லவ்வர்ஸாக ஊரை சுத்தணும், பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேளம் எங்கும் கேட்கணும். அடியா தேது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுநரில் இனிமே நான் வாழ. அடியா தேது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுநரில் இனிமே நான் வாழ. ஒரு தல காதல தந்த. தேங்க்யூ. கூடி நின்ன அடிமானே மானே ஒன்னத்தானே கஷ்டப்பட்டு வந்தாரு, நிறைய அவமானங்களை சந்திச்சாரு. தப்பு பண்ணாலும் இல்லை ஹோம்ஒர்க் பண்ணல பனிஷ் பண்ணாலும் என்ன திட்ட மாட்டாங்க. என் அப்பா பேரை சொல்லி என்ன திட்டுவாங்க. சம்டைம்ஸ் ஆக்டரோட பொண்ணா பிறந்திருக்க கூடாது அப்படின்னு தோணும். நான் வந்து தலைவரோட மிகப்பெரிய ஃபேன். மேனேஜர் கால் பண்ணாங்க, ரஜினி சார் பர்சனலாக அப்பாவை வந்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.